வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு கருப்பு கொள்ளு எடுத்துகிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட கருப்பு கொள்ளு இல்லைன்னா சாதாரணமான ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த கொள்ளை எடுத்துக்கோங்க, பரவாயில்லை. நான் இன்றைக்கி கருப்பு கொள்ளு எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதை இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுக்கணும். நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, நல்ல வாசனையும் வருது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். திரும்பவும் அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் சேர்த்துட்டு லைட்டாக இது பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் அப்புறமா 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் பாருங்க, அந்த டைம் வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் எவ்வளோ கொள்ளு எடுத்தீங்களோ அதே அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ஆறட்டும். இப்போ கொள்ளு நல்லா ஆறி வந்துட்டு இருக்குது. முதல்ல மிக்ஸி ஜாரில் இந்த கொள்ளை சேர்த்துடலாம். கொள்ளு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை கொஞ்சம் குறகுறப்பாக ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முதல்ல இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம வதக்கி வச்சிட்டு இருந்த தேங்காய், மிச்ச உள்ள ஐட்டங்களை இதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.